Taste the Daily. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்தோடு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்து வருகிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. திமுக அரசு செய்யும் அட்டூழியங்களையும் அவலங்களையும் மக்களிடம் எடுத்து கூறியும், அதிமுக ஆட்சியில் மக்களுக்காக செயல்படுத்தப்பட்ட பொன்னான திட்டங்கள் பற்றியும் மக்களை நேரடியாக சந்தித்து எடுத்து கூறி வருகிறார். செல்லும் இடமெல்லாம் எதிர்க்கட்சித் தலைவருக்கு கூடும் மக்கள் கூட்டம் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு கிளியை ஏற்படுத்தி இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் செய்யாமல் மக்கள் வரி பணத்தை வீணாக செலவு செய்து விளம்பர ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் விளம்பர மாடல் அரசு எதிர்க்கட்சி தலைவருக்கு இவ்வளவு மக்கள் கூட்டம் கூடுவதை பொறுத்து கொள்ள முடியாமல் எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது கூட்டத்திற்கு நடுவில் ஆம்புலன்ஸை விடுவது, அதிமுக பாஜக கூட்டணியை விமர்சிப்பது என திமுக செய்த அத்தனை சதி செயல்களையும் தவிடுபொடியாக்கி வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறார் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி. அண்ணா, நீங்க எப்போ வருவீங்க? எங்களுக்கு லேப்டாப் வேண்டும், அம்மா உணவகம் வேண்டும், அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட பொன்னான திட்டங்கள் வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவரிடம் மக்கள் கேட்பதை பார்க்கும்போது ஸ்டாலின் மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. ஆளும் அரசு செய்ய வேண்டியதை எதிர்க்கட்சி தலைவரிடம் மக்கள் கேட்கிறார்கள் என்றால் இந்த ஃபெயிலியர் மாடல் அரசுக்கு மக்கள் பை பை சொல்ல தயாராகி விட்டார்கள் என்பதையே உணர்த்துகிறது. ஆட்சி நிர்வாகம், நிதி நிர்வாகம், சட்டம் ஒழுங்கை காப்பது, பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்வது, போதைப் பொருள் புழக்கம் மற்றும் விலைவாசியை கட்டுப்படுத்துவது என அனைத்திலும் கோட்டை விட்ட ஸ்டாலின் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு என கடுமையாக சாடினார் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி. ஆக மொத்தத்தில் எதிர்க்கட்சி தலைவருக்கு தன்னெழுச்சியாக கூடும் மக்கள் கூட்டம் சொல்லும் செய்தி என்ன? மீண்டும் அதிமுக ஆட்சியை அமைக்க தயாராகி விட்டார்களா தமிழக மக்கள்? எதிர்க்கட்சி தலைவரின் சுற்றுப்பயணம் அரசியல் களத்தை மாற்றி இருக்கிறதா? எதிர்க்கட்சி தலைவருக்கு கூடும் மக்கள் கூட்டம் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப மக்கள் தயாராகி விட்டார்கள் என்பதை தெளிவுபடுத்துவதாக கூறுகிறார்கள் அரசியல் நோக்கர்கள்.